நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா பசு அறிவியல் தேர்வு நடைபெற இருக்குது. அது குறித்தாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசினுடைய பால் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சகம் சார்பில் ராஷ்ட்ரிய காமதேனு ஆயக் அப்படின்னு ஒரு ஆணையம் செயல்படுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் தேசிய பசு ஆணையம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் ரீதியாக பசுக்களை பாதுகாப்பதற்காக இந்த ஆணையத்தை 2019ஆம் ஆண்டு அமைச்சிருக்காங்க. இதில் முதன் முறையாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பசு அறிவியல் தேர்வு முதல் முறையாக நடக்க இருக்குது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விருப்ப அடிப்படையிலான தேர்வு. இதற்கு கட்டணம் எதுவுமே செலுத்த தேவையில்லை. இத்தேர்வு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி முதல் பார்த்தீங்கன்னா கல்லூரி வரையிலான மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இதனுடைய தலைவர் வல்லபாய் கத்தாரியா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இது எதற்காக இந்த தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் பசுக்களை எப்படி நடத்த வேண்டும், அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியாக கேள்விகள் அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் சிறப்பாக தேர்வு எழுதியவர்களுக்கு சான்றிதழும் பரிசும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வியட்நாம் நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்வதற்கு முடிவு செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம் நாட்டில் அரிசி விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அதை கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்தியாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்வதற்கு முடிவு செஞ்சுருக்காங்க. சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து அரிசி இறக்குமதி செய்வது வியட்நாம் நிறுத்தி வச்சிருந்து அது தற்போது மீண்டும் தொடங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா 70,000 டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு ஒப்புதல் பெற்றிருக்காங்க. இது ஒரு டன் பார்த்தீங்கன்னா $310 விலையில் போக்குவரத்து கட்டணம் ஏதுமின்றி அனுப்புவதற்கு முடிவு செஞ்சுருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஒரு புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தைகளில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இருக்குல்ல, அதில் உயர்நிலை நிர்வாக குழுக்களில் ஒரு பெண்ணாவது இடம் பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது ஜெர்மனியில் சட்டமாக்கியிருக்காங்க. இந்த புதிய சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 4 அல்லது அதற்கு மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்களை கொண்ட, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு சொல்லக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட நிறுவனங்களில் குறைந்தது ஒரு உறுப்பினராவது பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை விதித்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் செனட் சபையில் பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் தலைமை வகிக்கக்கூடிய ஜனநாயக கட்சி பலம் பெற இருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிபர் தேர்தலுடன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா மாகாணத்தினுடைய 2 செனட் தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்றிருக்குது. இதில் ஜார்ஜியா மாகாணத்தில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு, கூடிய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பினத்தை சேர்ந்த ரஃபேல் வார்னாக் அப்படிங்கிறவங்க தான். இவர் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜார்ஜியா மாகாணத்தில் இருந்து முதல் முறையாக கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செனட் சபையில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா குடியரசுக் கட்சியினருக்கு தான் பெரும்பான்மை இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா அந்த அவையில் குடியரசுக் கட்சியினர் 50ஆகவும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 48ஆகவும் இருக்குது. தற்போது இந்த ஜார்ஜியா தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி சார்பாக முடிஞ்சிருக்கிறதுனால அவங்களுடைய கட்சியினுடைய 2 செனட் தொகுதிகளுக்கும் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 50-50 அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா துணை அதிபர், அதாவது கமலா ஹாரிஸும் இவங்களோட சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சிக்கு பெரும்பான்மை செனட் சபையில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செய்திகளில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட் அணி ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காங்க. அது குறித்த பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தரவரிசை, அதாவது ஐசிசின்னு சொல்லப்படக்கூடியது வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிரிவில் முதல் முறையாக நியூசிலாந்து அணி இடம் பிடிச்சிருக்குது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் அது தகுதி பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா 4வது நடுவராக ஒரு பெண் முதல் முறையாக நியமிக்கப்பட இருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்னியில் டெஸ்ட்டில் 4வது நடுவராக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிளேர் போசா அப்படிங்கிற ஒரு பெண் ஆடவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 4வது நடுவராக செயல்பட இருக்காங்க. இது முதல் முறை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான ஒரு நாள் ஆட்டத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் கள நடுவர், அதாவது ஃபீல்டு
ஃபீல்டு அம்பையர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஆஸ்திரேலியாவில் ஆடவருக்கான லிஸ்ட் ஏ விளையாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்ட முதல் பெண் 4வது நடுவர் ஆகிய பெருமைகளுக்கு வந்து இவர் வந்து சொந்தக்காரராக வந்து இருக்கார். இந்த 4வது நடுவருடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பந்தை வந்து வழங்குவது, புதிய பெயில்ஸ்களில் வந்து அளிப்பது, கள நடுவர்களுக்கான இளைப்பாறல் பானங்களை வந்து எடுத்துகிட்டு வருவது, அந்த லைட் மீட்டர்களுடைய பேட்டரிகளை வந்து சரிபார்ப்பது, மதிய உணவு தேநீர் இடைவேளைகளின் போது பார்த்தீங்கன்னா ஆடுகளத்தை சரிபார்ப்பது போன்றவை தான் இவங்களுடைய முக்கியமான பணியாக வந்து இருக்குது.